எரிபொருட்களின் விலை குறைக்கப்பட்டாலும் பஸ் கட்டணங்கள் குறைக்கப்பட மாட்டாது என அறிவிக்கப்படுகிறது. எரிபொருள் விலை சிறிய அளவில் குறைக்கப்பட்டாலும் பஸ் கட்டணங்கள் அதிகரிக்க நேரிடும் என தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுன் விஜயரத்ன தெரிவித்தார். அதற்கமைய எதிர்வரும் ஜூலை மாதத்திற்கு முன் பஸ் கட்டணத்தை அதிகரிக்க வேண்டிய தேவையுள்ளதாக குறிப்பிட்ட அவர், குறைந்தபட்சம் அதனை ₹5 முதல் ₹6 வரை அதிகரிக்க வேண்டும் என தெரிவித்தார். கொழும்பில் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இக்காலத்தில் கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் பஸ்களை இயக்குவது மிக சிரமமாகியுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ள கெமுன் விஜயரத்ன, முன்னைய பஸ் கட்டணத்திற்கான தேசிய கொள்கைக்கு அமைய கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் 1 லிட்டர் டீசலில் 2 முதல் 3 கிலோமீட்டர் வரை பயணிக்கக்கூடியதாக இருந்தது. எனினும் தற்போது அந்த தூரம் குறைவடைந்துள்ளதாகவும், இப்பகுதிகளில் 1 லிட்டர் டீசலில் 2 கிலோமீட்டருக்கும் குறைவான தூரமே பயணிக்க முடிவதாகவும் தெரிவித்தார். பெரியதொரு சிக்கல் எழுந்துள்ளது. மிக விரைவில் பஸ் கட்டணத்தை அதிகரிக்குமாறு நாம் கோரிக்கை விடுவோம். எதிர்வரும் ஜூலை மாதத்திற்கு முன்பதாகவே பஸ் கட்டண அதிகரிப்பு அவசியம். நாட்டில் குறுகிய தூர பஸ் சேவைகளே அதிகம் காணப்படுகின்றன. அத்துடன் நாட்டில் 13,000 முதல் 14,000 வரையிலான பஸ்கள் சேவைகள் உள்ளன. முன்பு பஸ் கட்டணத்தை தேசிய கொள்கையில் கொழும்பு மற்றும் புறநகர் பகுதிகளில் 1 லிட்டர் டீசலில் ஓடக்கூடிய தூரம் 2.5 கிலோமீட்டர் அல்லது 3 கிலோமீட்டர் என்றே கணக்கிடப்பட்டது. இப்போது அது குறைந்து 2 கிலோமீட்டர் தூரம் ஓடவே முடியாத நிலையே ஏற்பட்டுள்ளது. அதற்கு காரணம் அதிகரித்த போக்குவரத்து நெரிசலாகும். தனியார் பஸ் சேவையை ஒழுங்குபடுத்துவது நாமல்ல என்பதை நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் பஸ் கட்டணம் தொடர்பில் மீளாய்வு செய்யுமாறு நாம் கூறுகிறோம் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார்.